மக்களை ஏமாத்துறீங்க. இதே ஜெகத் ரட்சகர் யாரு? முதலாளி, மதுவிலக்கு இது மது ஆலை முதலாளி. டிஆர் பாலு யாரு? மது ஆலை கனிமொழி யாரு? இவங்களோட ஆலைகள் இயங்குது. 40-50% மதுவை சப்ளை பண்றாங்க. அவங்க இழுத்து 3 நாளே நாளைக்கு மதுவை பாதி குறைச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, அக்கா கனிமொழி அவங்க இருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்துல வீதி வீதியா போயிட்டு இந்த மாதிரி நிறைய விதவைகளா இருக்கிறாங்க, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மதுக்கடையை மூடுங்க, கொரோனா காலத்துல எதுக்கு மதுக்கடை, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான போராட்டம் அண்ணனும் தம்பியும் செஞ்சீங்க. இன்னைக்கு அதாவது இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் வீதி வீதியா போயிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க, ஆட்சிக்கும் வந்தீங்க. ஒன்னும் இல்ல கனிமொழி அக்கா, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல. அதாவது மற்ற அன்புநீர் சொன்ன பாணியிலே சொல்றேன், அண்ணன் நம்ம தான் 2 பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் போராடணும், போய் கேட்டோம், மக்கள்கிட்ட எல்லாம் விழிப்புணர்வு பண்ணோம், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஏதோ ஒண்ணு இந்த கொஞ்சம் மதுக்கரையை மூடிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கலாமே, பேசலாமே, ஏன் வாய் மூடி மௌனம் காக்குறீங்க? இப்ப எல்லாம் அதாவது விதவைகளே கிடையாதா? குடிச்சு யாரும் இறப்புறதே கிடையாதா? ஆக்சிடென்ட் ஆகுறதே கிடையாதா? இல்ல அவங்களுக்கு எல்லாம் மறு திருமணம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டீங்களா? அவங்க எல்லாம் அவ்வளவுதான் வாழ்வாதாரத்துக்கு முன்னேறிட்டாங்களா? இல்ல குடிக்கிறவங்க எல்லாம் குடி சொன்னாங்க யார்? அதாவது இந்த மக்களை தயவு செஞ்சு முட்டாள, அதாவது இதோட திருமாவர்கள் இது போன்ற நாடக அரசியலை நடத்துவதை நிறுத்திவிட்டு உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் செய்யணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியை முதல்ல நீங்க விமர்சனம் பண்றதை நிறுத்திக்கோங்க. உங்களோட செயல்பாடை சொல்லுங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை விமர்சனம் பண்ணல, ஆனால் விமர்சனம் பண்ணால் உங்க மீது நிறைய முதுகுல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கை முதல்ல கிளீன் பண்ணிக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. அவங்களை போயிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை இல்லை. எப்ப பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக இந்த மாதிரி அவங்களை எதிர்த்து பேசியே ஒரு பிரிவினையை உருவாக்கிய ஒரு குறிப்பிட்ட மக்களை பிரிச்சு ஒரு ஆளுமை பண்ற ஒரு அரசியல், இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அரசியலா இது நடக்குது. இந்த அரசியலை விடுத்து மக்களுக்கான அரசியலை செய்யுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.